இலங்கை நாட்டு அதிகாரிகள் நீதிபதிகள் இல்லாம இலங்கை அரசோட தலையீடு இல்லாத சுதந்திரமான பன்னாட்டு விசாரணை தான் வேணும்னு தமிழ் அமைப்புகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் உறுதியா சொல்ல, எங்க நாட்டில் நடந்த தப்பு தண்டா பத்தி நாங்களே விசாரிக்க போறோம். உள்நாட்டு விசாரணை ஜனவரி மாசம் தொடங்கும் இலங்கை அமைச்சர் அறிவிக்க என்ன நடக்குதுன்னு எடுத்து சொல்றாங்க, கேட்போம். இலங்கையில் போர்க்குற்றம் நடந்தது உண்மைதான். ஆண்களும் பெண்களும் பாலியல் வன்முறைக்கு ஆளானாங்கன்னு ஐநா மனித உரிமை அமைப்பு அறிக்கை வெளியிட அமெரிக்கா இங்கிலாந்துன்னு அங்கங்க பரபரப்ப பத்த வச்சுட்டாங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐநா சபையில மனித உரிமை பேரவை கூட்டத்துல தான் இலங்கை பத்தின அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இத பத்தி அடுத்த வாரம் கூடுற பொதுக்கூட்டத்துல என்ன பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கான் சொல்லிக்கிட்டாங்க. போன தடவை ஐநா மனித உரிமை பேரவை கூட்டம் முடிஞ்சதும் விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு இலங்கை வெளிப்படையா அறிவிச்சது. அப்பவே அமைதியா தான் இருந்தாங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஒரே முணுமுணுப்பா இருக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, ஐநா சபை பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள்னு ஏகப்பட்ட அரசியல் இருக்குதான். அதையெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது தப்பிச்சிடலான்னு இலங்கை நினைக்குதான், பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இதுல அமெரிக்கா எந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாலுமே கண்ணை மூடிட்டு ஆதரிக்க சில நாடுகள் காத்துட்டு இருக்காங்களா. இன்னும் சில நாட்டுக்காரங்கள் இந்தியாவோட நிலப்பாட்டை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா, பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலையும் இலங்கை போர்க்குற்றம் பற்றி சர்வதேச விசாரணை வேணும் அப்படின்னு தீர்மானம் போட மத்திய அரசும் என்ன செய்யலான்னு யோசனையில இருக்காங்களா, பேசிக்கிட்டாங்க. தமிழக மீனவர் பிரச்சனைக்கே இன்னும் முடிவு வந்த பாடில்ல. இதுக்கு இடையில இலங்கையில சர்வதேச தீர்மானம் தேவை அப்படின்னு சொன்னாதான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும்னு மாநிலத்திலிருந்து மத்தியில செய்தி போயிருக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, இலங்கைக்கு துணையா இந்தியா இருக்குதா, சீனா இருக்குதான்னு பேச்சு நடக்க ஐநா சபையில காஷ்மீர் பிரச்சனையை கிளப்புற பாகிஸ்தானுக்கு இலங்கை ஆதரவு கொடுக்க போதுன்னு வந்த செய்தி டெல்லியில சலசலப்பு உண்டாக்கி இருக்கான், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.